ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இதுக்கப்புறமும் நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணாமல் இருந்தால் மிகப்பெரிய தப்பாயிடும். அதனால் காவேரி உயிரோடு இருக்கும்போதே அவள் இறந்துட்டான்னு சொல்லி விஜயோட மனசையும் அவருடைய பொண்ணோட மனசையும் நம்ம ரொம்பவும் காயப்படுத்திட்டோம். அதுக்கெல்லாம் மருந்து போடுற விதமாக நம்ம காவேரியை நாம் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவே என்ன பண்ணுறாங்க, காவேரியோட வீட்டுக்கு போயிட்டு காவேரி கிட்ட கையெடுத்து கும்பிட்றாங்க. என்னை மன்னிச்சிரு காவேரி, எனக்கு வேறு வழி தெரியல, அந்த பாட்டி தான் இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. விஜயோட பாட்டி மட்டும் அந்த மாதிரி சொல்லாமல் போயிட்டு இருந்தாக்கா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயும் விஜயும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்டேன், அது உனக்கே தெரியும். ஆனால் நான் உன்னை உயிரோடு இருக்கும் போதே நீ இறந்து போயிட்டு தான் சொல்லி விஜயோட மனசை ஏமாத்தினது மிகப்பெரிய தவறு தான். என்னை மன்னிச்சிடு காவேரி, உன்னையும் உன்னுடைய குழந்தையும் பிரிச்சுட்டாங்க, அதுக்கு நானும் ஒரு உடந்தையாக இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு காவேரி அப்படி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம தாத்தா. ஐயோ தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், நீங்கள் போய் கையெடுத்து கும்பிட்றீங்க, உங்கள் வயசுக்கு எங்கிட்டலாம் நீங்கள் மன்னிப்பு கேட்கலாமா? இங்கே பாருங்க தாத்தா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரியான சூழ்நிலை யாருக்காக இருந்தாலும் அவங்க அது மாதிரி தான் எடுப்பாங்க. ஏன்னாக்கா எங்கள் குடும்பத்தால் தானே விஜய்க்கு அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு, அவங்கள கொலை பண்ண பார்த்தாங்க, அதனால் வேண்டிதானே விஜய் மேலே வச்சிருக்கிற பாசத்தால் தானே உங்கள் குடும்பத்து ஆளுங்கள்லாம் நான் இறந்து போயிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை தாத்தா, விட்டுடுங்க தாத்தா, நீங்கள் எங்கிட்டலாம் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி சொன்னாலும், இல்லைம்மா காவேரி, என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு, அது இந்த ஜென்மம் இல்லை 7 ஜென்மம் எடுத்தாலும் அதை தீர்க்கவே முடியாது, அதனால் இதுக்கப்புறமும் நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்காதம்மா, நீ தயவு செய்து என் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை கூப்பிட்றாங்க. நம்ம காவேரியை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம விஜய் நம்ம காவேரியை சந்திக்கணும். காவேரியை சந்திச்ச பிறகு நம்ம சாரதா விஜயை பார்த்த உடனே ரொம்பவும் ஷாக்காயிடுவாங்க. ஐயோ மாப்பிள்ளை, நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவும் ரொம்பவே ஷாக்காவாங்க. அப்போ தான் நம்ம விஜய் என்ன சொல்ல போகிறாங்க, அத்தை ஏன் அத்தை இது மாதிரி பண்ணிட்டீங்க, காவேரி உயிரோடு இருக்கும் போதே காவேரி இறந்து போயிட்டு தான் சொல்லி என் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அறிவு கட்டத்தனமாக என்னை ஏமாற்றிருக்கிறாங்கனாக்கா, நீங்களும் என்னை ஏமாற்றிட்டீங்க பார்த்தீங்களா, நான் உன்னை என்னுடைய மாமியாராவை பார்த்தேன், உன்னை என் அம்மாவை தான் நான் பார்த்தேன், நீங்களும் இது மாதிரி பண்ணிட்டீங்களே, அந்த அம்மு என்னுடைய குழந்தை, அவளுக்கு அம்மான்ற ஒரு ஏக்கம் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா, அந்த ஏக்கத்தை தீர்க்க முடியாது, இதுக்கப்புறம் உன்னுடைய அம்மா திரும்பியே வரமாட்டா, அவள் திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கு கடவுள்கிட்ட போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி நான் அந்த அம்முவோட மனசை எவ்வளோ தேத்தணும் தெரியுமா, என்னுடைய மனசை தேத்துறதுக்கே ஒரு ஆள் வேணும், நான் ஒரு குழந்தையோட மனசை தேத்திட்டு இருந்தேன், ஏன் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சாரதாட்ட கேட்க, அப்போ நம்ம காவேரிக்கு நம்ம விஜயை பற்றின ஞாபகங்கள் சுத்தமாகவே இல்லை, இருந்தாலும் நம்ம விஜய் நான் தான் உன்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் காட்டுறாங்க. இதை காட்டும் போது நம்ம காவேரிக்கு ஞாபகங்கள் வர மாதிரி இருக்குது, ஆனால் வரலை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இல்லை மாப்பிள்ளை, இதெல்லாம் உடனே நம்ம காவேரிக்கு சொன்னால் காவேரியோட உயிருக்கு ஆபத்து ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காவேரியை பல நிலைமைக்கு கொண்டு வரணும், அதனால் நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா விஜய்கிட்ட சொல்கிறாங்க. இது எப்படியோங்க, நம்ம விஜயும் காவேரியும் ஒன்றா சேரணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி பழையபடி நம்ம விஜயோட வீட்டுக்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி.